சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மறந்து விட்டாய். அந்த இதயத்துக்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து உள்ளேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று பயப்படுகிறாய். நம்மை இதே நிலையில் சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகத்தில் இருக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. என் சாய் பக்தர்கள், நீ படும் துயரங்களை உன் சாயப்பா நான் அறிய மாட்டேனா? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்று தானே கேட்கிறாய். தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கு நன்மைகளே நான் செய்யும்போது நானே கதி என்று எண்ணி சரணாகதி அடைந்து இருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் வேண்டியது செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. இதுவரை நான் உனக்கு கொடுத்த சக்திய வாக்குகளில் சில நிறைவேறாமல் இருப்பதை நினைத்து நான் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று உனக்கு தோன்றும். சாய் பக்தர்கள், ஒன்றை புரிந்து கொள். நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன். உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றவும் செய்வேன். இதுவரை நான் உனக்கு அளித்த வாக்குகள் அத்தனையும் பலிக்கத்தான் போகிறது. அதற்கான கால நேரம் வரும் வரை நீ சற்று காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் உன் கண்ணீரும் ஒருபோதும் வீணாக போகாது. என்னிடம் நீ வைத்த கோரிக்கைகளை நீ சில நொடிகள் மறந்து போகலாம். ஆனால் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளின் பின்னால் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைப்பதுதான் என் தலையாய கடமை. கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு எனது ஆசீர்வாதங்களோடும் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மிக மிக அருகில் வந்துவிட்டது. இப்போது எனது இந்த வாழ்க்கை, இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். ஆனால் உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் என்று சத்திய பிரமாணம் செய்கிறேன். எந்த குழப்பங்களும் இல்லாமல் தைரியமாக இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னோடு மட்டுமே இருக்கிறேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் ஒருபோதும் சிதைக்க மாட்டேன். உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். அதை நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.